ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம வைகை புயல் வடிவேலு மற்றும் ஃபாஃபா அவங்களோட ஒரு தரமான காம்பினேஷன்ல வெளியாயிருக்க மாரிசன். இவங்களோட காம்பினேஷன் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்து மிரண்டு போயிட்டோம். 2 பேருமே அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இந்த படமுமே பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வேற லெவல்ல 2 பேருமே நடிச்சு அசத்தியிருக்காங்க. அதுலயும் நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஸ்கோப் பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேலு சாருக்கு தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஞாபக மறதியா இருக்கக்கூடிய வடிவேலு சார் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 25,00,000 பணம் இருக்கத பார்க்கக்கூடிய திருடன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபகத் ஃபாசில். அந்த ரூ. 25,00,000 பணத்த எப்படியாவது அவர்ட்டருந்து ஏடிஎம் கார்ட அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டிராவல் பண்ணும்போது, அவரே எதிர்பார்க்காத ஒரு தரமான ட்விஸ்ட் நம்மளுக்கு வைக்கிறாங்க. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் அப்படியே வேற லெவல் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாவே இந்த படம் மாறிருது. நீங்க ஃபாஃபா ஃபேனா இருந்தா, அவரோட படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச படம் எதுங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் கதை கேட்கறது பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கதை சொல்லக்கூடிய சீனா தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ஜெயில்ல நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கூண்டுல இருக்க எலிய தூக்கிட்டு போகும்போது, நம்மளுக்கு ஒரு குடோன் ரூம்ல பாம்பு இருக்கத காட்டுறாங்க. அந்த எலிய கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கி கொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தா, வெளிய திறந்து எலி செத்துருச்சான்னு பார்க்கும்போது, அந்த எலி ஜஸ்ட் மிஸ்ல அங்கருந்து தப்பிச்சு ஓடி, நேரா அந்த பாம்பு இருக்கக்கூடிய குடோன் ரூம்குள்ள போகுது. அப்படியே நம்மளுக்கு மாரிசன்னு டைட்டில் போடுறாங்க. இப்ப நம்ம ஃபகத் ஃபாசில காட்டுனா, அவர் ஒரு திருடன சின்ன கேஸ்க்காக உள்ள போயிட்டு கரெக்ட்டா ரிலீஸ் ஆகி வெளிய வராரு. வெளிய வந்தோனே என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கோயில்ல போய் ஒருத்தனோட மொபைல் அடிக்கிறாரு. அப்படியே தியேட்டர்ல போய் படத்த பார்த்துட்டு வெளிய வந்தோம்னா, அங்க நம்மளுக்கு யமஹா கிரக்ஸ் வண்டி சாவியோட நிக்குது. அடிச்சுச்சுல லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வண்டி எடுத்துட்டு வெளிய கிளம்பிட்டாரு. அவர் சொல்றது, நான் எப்பயுமே எல்லா வீட்லயும் போய் திருட மாட்டேன். ஏதாவது ஒரு வீட பார்க்கும்போது, அந்த வீடு என்னைய கூப்பிடுற மாரி இருக்கும். நான் அந்த வீட்டுக்குள்ள தான் போய் திருடுவேன்னு சொல்லிட்டு, ஒரு வீட்ல ஏறி குதிச்சு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தோம்னா, அப்படியே சைலண்டா இருக்க இடத்துல திடீர்னு ஒரு சங்கிலி சவுண்ட் மட்டும் கேட்குது. இவர் டக்குன்னு ஒளிஞ்சிருந்துட்டு அந்த ரூம தொறந்தோம்னா, அங்க இருக்கிறது நம்ம வடிவேலு. அவரு, "குமாரு, ஏப்பா இவ்வளோ நேரம்? வாப்பா உள்ள" அப்படின்னா, இவர் யார்றா நம்மள குமாருன்னு கூப்பிடுறாருன்னா, "ஏய், நான் குமார்லாம் இல்ல. நீ சத்தம் இல்லாம அமைதியா இரு. சத்தம் போட்ட உன்னைய அவ்வளோதான் கழுத்துல கத்தி இறக்கிருவேனா." நம்ம வடிவேலு சொல்றாரு, "எப்பா நீ குமார் இல்லையா?" "இல்லப்பா என் பையன் பேரு குமாரு. அவன் எனக்கு ஞாபக மறதி இருக்குங்கிறதுனால நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருவேன்னு சொல்லிட்டு என்னைய சங்கிலியில கட்டி போட்டுட்டு போயிட்டான்ப்பா. இந்தா வரேன்னு சொல்லிட்டு போனான். 4, 5 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. என்னால உள்ளேயே இருக்க முடியல. என்னைய நீ கழட்டி விடு. நான் உனக்கு ஏடிஎம்ல ரூ. 25,000 எடுத்து தரேன். நீ வீட்ல என்ன தேடினாலுமே காசு இருக்காதுப்பா" அப்படின்னு சொன்னா, இவர வேற வழியே இல்லாம சரி ரைட்டு வான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த சங்கிலிய கழட்டிட்டு இவர நேரா ஏடிஎம் கூட்டிட்டு போறாரு. ஆமா, உனக்கு ஞாபகம் மறதி என்ன? ஏடிஎம் பின் நம்பர் மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்னா, இல்லப்பா ஏடிஎம் கிட்ட போனா எப்படி எனக்கு ஞாபகம் வந்துருப்பா? நீ என்னைய நம்பி கூட்டிட்டு போப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போனா, அங்க அவர் ரூ. 25,000 எடுத்தோம்னா, இவரு ஜஸ்ட் மிஸ்ல எதிர்பாராம ஏடிஎம் மிஷின்குள்ள பார்த்தா, அவைலபிள் பேலன்ஸ் 25,00,000ன்னு சொல்லி இருக்கு. அத பார்த்த உடனே, ஆஹா 25,00,000 இவன்ட்ட இருக்கா, எப்படியாவது இத அடிச்சாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இவர் ரூ. 25,000 குடுத்தோம்னா, "சார், நம்மளுக்குள்ள என்ன சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அடுத்து எங்க சார் போணும்னு" கேட்டா, "இல்லப்பா நானு திருவண்ணாமலைக்கு போனோம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அடுத்து பார்த்தேன்னா, என் பொண்ணு பாலக்காடுல இருக்கா. அவள போய் பார்க்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நானே திருவண்ணாமலைக்கு உங்கள கூட்டிட்டு போறேன்னா." இல்லப்பா அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு, என்னைய பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இறக்கி விடுறேன்னு நேரா போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டிட்டு போகும்போதே, போலீஸ் நம்மளுக்கு செக் போஸ்ட்ல நின்னு செக் பண்றத பார்த்தோனே, நம்ம ஃபாஃபா டக்குன்னு வண்டிய வளைச்சுட்டு வேற தெருவுக்குள்ள பூந்தோம்னா, என் பையன் குமாரும் போலீஸ்ல தான்ப்பா வேலை பார்க்குறானா, இவர் மிரண்டு போயிட்டு, "யோவ்! இத ஏன்யா முதல்லயே சொல்லலனா?" "இல்லப்பா, இதே மாரியே நானு 2, 3 தடவ தொலைஞ்சு போயிட்டேன். அவன் அதனால பயந்து போய் தான் என்னைய இப்படி சங்கிலியால கட்டி போட்டுட்டான். நான் முதல்லயே சொன்னா நீ என்னைய காப்பாத்தாம போயிட்டா என்னப்பா பண்றது? அதனால தான்ப்பா சொல்லல. இப்ப நேரா நான் திருவண்ணாமலை போறேன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அவர் பஸ் ஏறி போனா, இவரு, "சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நீங்க பஸ் ஏறி போயிட்டு செஞ்சுட்டுலாம் கஷ்டப்பட வேணாம். நான் பைக்லயே கூட்டிட்டு போறேன். பைக் டிராவலிங் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? செய்யுமா?" அப்படின்னா, "இல்லப்பா எனக்கு தெரியாத ஆளு. அதெல்லாம் நீங்க பயப்படவே வேணாம். தைரியமா வாங்க. நான் கூட்டிட்டு போறேன்னா, பைக்க மட்டும் மெல்ல ஓட்டு. நானும் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா, வண்டிய நிப்பாட்டி இவர் மூச்சா போயிட்டு ஒரு தம் அடிச்சிட்டு இருந்தா, தம் அடிச்சா இவரு, "டேய் குமாரு, இங்க வாடா" அப்படின்னு கூப்பிட்டு வடிவேலு சப்புன்னு ஃபாஃபாவ அடிச்சு புடுறாரு. என்ன தைரியம் இருந்தா, அப்பயே முன்னாடியே நீ சிகரெட் ஊதுவேன்னு சொன்னா, ஓ! இந்த ஆள் மறுபடியும் என்னைய பையன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு, இவரும், இல்லப்பா மன்னிச்சிடுங்கப்பா. வாங்கப்பா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூட்டிட்டு கிளம்புறாரு. சரி ரைட்டு எப்படியாவது பணத்த ஆட்டய போடலான்னு சொல்லிட்டு நேரா, "அப்பா இவ்வளவு தூரம் நம்ம போனோம்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும். நம்ம ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு போயிரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஏடிஎம் வாசல்ல நிப்பாட்னா, வேகமா நம்மளுக்கு வடிவேலு ஏடிஎம் கார்ட தூக்கி குடுக்குறாரு. "அப்பா அது வேற ஒண்ணும் இல்ல. பின் நம்பர் மறந்துட்டேன்.
பின் நம்பரை சொல்லுங்கண்ணா. ஏ என்ன குமாரு, நீ தானேயா எப்பயுமே பணம் எடுப்ப, திடீர்னு என்னைய பின் நம்பர் கேட்குற, எனக்கு தான் ஞாபகம் இருக்காதுல்ல. சரி, 1 2 2 1ன்னு சொல்லி போட்டு பாரு. அதுதான் நினைக்கிறேனா. போதும்பா போதும்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போட்டா அந்த பின் நம்பர் தப்புன்னு சொல்லி வருது. நினச்சேன் இந்த ஆள் எப்படி பின் நம்பரை மாற்றி தான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டுன்னு. அப்பா கொஞ்சம் நீங்களே வாங்க, ஏதோ எரர் காட்டுதுன்னு சொல்லிட்டு அவரை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பின் நம்பரை போட சொன்னால் அவரும் கரெக்டாக தப்பாகவே போடுறாரு. 2 தடவை பின் நம்பர் தப்பாக போட்டோன்னே, அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3வது தடவை நம்ம தப்பாக போட்டோம்னா கார்டு லாக் ஆயிரும், நீங்கள் வைங்க, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு நம்ம இப்போதைக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம்னா. உன்கிட்ட எதிரா பணம்னா, என்கிட்ட இருக்குப்பா. ஓ, உங்கள் அக்காட்ட வாங்கியிருப்ப, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ரோட்லேயே தூங்கிட்டு மறுநாள் விடிஞ்சிருச்சு. ஹோட்டலில் சாப்பிடும்போது இவர் சொல்கிறாரு, என் பேர் தயா, என்னோட பேர் ஃபோன் நம்பரை உங்கள் டைரியில் எழுதி வைக்கிறேன், நான் தானே உங்களை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் உங்களை திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறேன், திடீர்னு மறந்துருச்சுனாலும் அந்த பேக்கெட் டைரியை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பேர் ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு, உங்களுக்கு எப்போல்லாம் இப்படி ஞாபகம் மறதி வரும்னா, அதிகமாக யோசித்தேன், ஏதாவது டென்ஷன் ஆனுன்னு சொன்னேன்னா டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுவேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வா கிளம்பலான்னு சொன்னால், கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பா மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த மறதிக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கணும்னா அது என்கிட்ட மருந்து சீட்டு இருக்குது, அதை வச்சு நான் வாங்கிடுவேன்ப்பாங்கிறாரு. சரி ரைட்டு, எதுக்கு இருக்க மெடிக்கல் ஷாப்பில் வாங்குங்க, நான் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னா, இவரோட ஃப்ரெண்டு நெட்வொர்க் தினேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, டேய் என்கிட்ட இப்போ ஒரு RX 100 இருக்குது, அது ஒரு நெட்வொர்க்கில் சொல்லி எவ்வளோக்கு போகும் விற்கிறதுக்கு ஆளாக ரெடி பண்ணுன்னு சொன்னால், ஏண்டா எத்தனை நாளைக்குடா நீ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருப்ப, என் கூட வந்து சேர்றா, பெருசாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி சொன்னானா, இப்போ பெருசாக உனக்கு ஆடு வந்து சிக்கிருக்கு, அதை சொல்கிறேன் நானுன்னு சொல்லும்போது எதுக்கு ஃபார்மசியில் பார்க்குறாரு, அவரை காணோம். இவர் பார்த்தா வேகமாக வடிவேலு போய் ஒரு பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டாரு. ஃபோனை வைடான்னு சொல்லிட்டு இவர் விரட்டி போய் அந்த பஸ்ஸில் ஜஸ்ட் மிஸ்ல ரன்னிங்ல ஏறினா, அப்பா நீங்கள் வாங்க இறங்கி அப்படின்னா, யார் பண்ணி என்னை அப்பானை கூப்பிட்றேன்னு வடிவேலு சொன்னா, சுற்றி இருக்கவங்களாம் யார் பண்ணி எதுக்குப்பா அவரை பிடிச்சி இழுக்கிறேன்னா, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து ஞாபகம் மறதி, அவரோட பேக்கெட்டில் என்னோட ஃபோன் நம்பரும் பேரும் எழுதியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு, இவரோட பையன் நான், அவருக்கு ஞாபகம் மறதி இருக்கிறதுனால அவர் மறந்துட்டு போறாரு, நான் கூப்பிட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி மல்லு கட்டி அவரை மறுபடியும் வண்டியில இழுத்துட்டு வராரு. வண்டியில் இவங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஃபா எதிர்பாராம ஒரு ஆட்டுக்குட்டியை இடிச்சிட்டா, அவங்க மரியாதையை காசை கொடுத்துட்டு வண்டி எடுங்கிறாங்க. இவர் எப்படியாவது வடிவேல்கிட்ட இருந்து ஏடிஎம் கார்டை வாங்கிடலான்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏடிஎம் கார்டை கொடுங்க, நான் போய் ரூபா எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னால், எப்பா பின் நம்பர் என்னன்னு சொல்லி மறந்துருச்சேன்னா, இவர் ஏடிஎம் கார்டோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு, இதை பார்த்தாவது எப்படியாவது ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்னா, 1 2 3 4 இல்லை 4 3 2 1ன்னு நினைக்கிறேன்ப்பானா, இது போதும்டானு வேகமாக இவர் ஏடிஎம் வாங்கிட்டு ஏடிஎம் மிஷின் போகிறாரு. கரெக்டாக பின் நம்பரை போட்டால் 4 3 2 1ன்னு போட்ட உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பா இனி நம்மளுக்கு தான்டா அந்த காசை மொத்தமுன்னு பார்த்தா பேலன்ஸ் வேறு 8000 காட்டுது. என்னடா இது 8000 காட்டுது, நான் 25 லட்சம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு 3000 ரூபா மட்டும் காசு எடுத்துட்டு இங்கே வந்தா, பர்ஸில் வைக்கும்போது தான் பார்க்குறாரு இவர்கிட்ட 2 ஏடிஎம் கார்டு இருக்கிறத. அட பாவி, ஏடிஎம் கார்டை மாற்றியா கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்புறாங்க. கரெக்டாக கிளம்பி நைட் ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போது, எப்பா ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றுது, கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுப்பான்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே அப்படியே தலை கிருக்கிறன்னு வருதுன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பிங்கில் உட்காந்துறாரு. எப்பா இது என்ன ஊருன்னு கேட்டால், ஈச்சம்பட்டி, இன்னும் நம்மளுக்கு 12 கிலோமீட்டரில் ஜங்ஷன் வந்துடும், அங்கே நல்ல ரூம் எடுத்து நம்ம தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கினா. எப்பா இந்த ஊரில் தான் என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஈபியில் வேலை பார்க்குற சுப்பிரமணின்னு, அவனுக்கு 3 பொண்ணுங்க இருக்கும், நீ கொஞ்சம் கேட்டு பாரு, நம்ம நைட்டு அவன் வீட்டிலே தங்கிட்டு கூட காலையில் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோன்னா, சரி போருங்க இங்கேயே உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு கேட்குறாரு. இங்கே ஈபியில் வேலை பார்க்குற சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்க கூட இருக்கானா. சுப்பிரமணிங்கிற பேரை கேள்விப்பட்டதே இல்லையே, 2 3 பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எவனுக்கு 3 பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் ஒய்ஃப்ட்ட கேட்டோம்னா, சுப்பிரமணி இல்லைங்க, சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் 3 பொண்ணு இருக்கு, சுப்பிரமணியா சீனிவாசனா நல்லா கேளுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்கு நீங்கள் வடிவேல்கிட்ட வந்து, சார் அது சுப்பிரமணியா சீனிவாசனு சொல்லி தெரியல, நீங்கள் வாங்க நம்ம ரூம் எடுத்து தங்கிக்குவோன்னு சொல்லிட்டு நேராக போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க. போகும்போது சரக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஊற்றிட்டுருங்க, நான் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு இங்கே வெளியே வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு நம்ம ஃபாஃபா. அந்த ஆள்கிட்ட 2 ஏடிஎம் கார்டு இருக்குது, அதில் ஒரு ஏடிஎம் கார்டில் 25 லட்ச ரூபா இருக்குது, எப்படியாவது அந்த ஏடிஎம் கார்டோட ஃபோட்டோ உனக்கு அனுப்புகிறேன், திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீ அந்த ஏடிஎம் கார்டுக்கு எனக்கு டூப்ளிகேட்டு உன் நெட்வொர்க்கில் சொல்லி எனக்கு வாங்கி கொடு, இங்கேருந்து 2 மணி நேரத்தில் திருவண்ணாமலை, அதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஆள்கிட்ட நான் பின்னை வாங்க போகிறேன், ஏடிஎம் கார்டை எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரிலடானா, எப்படியாவது ஏடிஎம் கார்டை எடுத்துரு, ஏன்னா பின் நம்பர் லாக் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம டெய்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுலேருந்து பணத்தையே ஏடிஎம்மில் எடுக்க முடியும், அதையும் பார்த்துக்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தர் பற்றி பேசிக்கிறாங்க.
நம்ம வடிவேலு அவரை பத்தி சொன்னோம்னா, "எனக்கு இந்த ஞாபகம் வருது. இப்ப கொஞ்ச நாளா தான்ப்பா இப்படி இருக்கு செய்யுது." "சரி நீ உன் கதைய சொல்லுன்னு" சொன்னா, "என் பேரு தயா. நான் சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேண்டியத நானே எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அதனால சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, "எப்பா திருடுறது தப்பு இல்லையாண்ணா? அவங்க பெருசா எதுவும் பொருள தொலைக்காம இருக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை குடுக்குறேன். அதுக்கு நான் வாங்கிக்கிற ஃபீஸ் அவ்வளவுதான்." அப்படின்றாரு. பைக்க தொலைச்சவரு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எல்ஏக்கு பிஏவோட பையன். அதனால போலீஸ்ல கொஞ்சம் பிரஷர் குடுத்து அந்த பைக்க எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேடிக்கிட்டு இருக்காய்ங்க. இங்க நம்மளுக்கு காலையில ஃபாஃபா எந்திரிச்சுட்டு மணிய பார்க்குறாரு. மணி 12. "ஏன் சார் மொதயே என்னைய எழுப்பி விடலனா?" "இல்லப்பா, நீ இவ்வளோ நேரம் நைட்டு பூரா வண்டி ஓட்டிட்டு வந்த. அதனால டயர்டா தூங்குனேன். அதனால தான்ப்பா உன்னைய எழுப்பி விடல." "ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா. இங்கேருந்து எவ்வளோ நேரம் திருவண்ணாமலைக்குன்னா?" "2 மணி நேரம் ஆகும் சார்ன்னா." "வா வா பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு கீழ கரெக்ட்டா ஹோட்டல்ல சாப்பிடும்போது, வேணும்னே நம்மளுக்கு வடிவேலு மேல சாம்பார தள்ளி விட்டுட்டு அவர ரெஸ்ட் ரூம் போ வைக்கிறாரு. இதான்டா நேரம்னு டக்குனு அவசர அவசரமா அவரோட பேக்லேருந்து ஏடிஎம் கார்ட எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவர் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு, "டேய் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நீ எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி குட்றான்னு" சொல்லி இவங்க 2 பேரும் ஹோட்டல்லேருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, "ஏப்பா நம்ம திருவண்ணாமலை போகாம வேற ஏதோ ஒரு ரோட்ல போற மாரி இருக்கே" அப்படின்னா, "சார் மறந்துட்டீங்களா? நீங்க எல்லாத்தையுமே இப்படித்தான் மறக்கறீங்க. நம்ம திருவண்ணாமலை போயிட்டோம். உங்க ஃப்ரெண்ட பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பாலக்காடுக்கு நீங்க போக சொன்னீங்க இல்லையா? உங்க பொண்ணு வீட்டுக்கு. அதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா, என்னப்பா சொல்ற? அப்ப என் பேக்ல பணமே இல்ல. அந்த பணத்த எது நீ எடுத்துட்டியா?" அப்படின்னா, "என்னது பணமா?" அப்படின்னு மிரண்டு போய் வண்டிய நிப்பாட்டுறாரு. "ஆமாப்பா ரூ. 25,00,000 பணம். அத வாங்குறதுக்கு தான் திருவண்ணாமலைக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க போணும்னு சொல்லி சொன்னேன். என் பேக்ல பணமே இல்லையே. உண்மையிலே நீ இத எடுத்துட்டியாண்ணா?" "சார் அந்த பணத்த எடுத்தா நான் ஏன் சார் இன்னும் உங்க கூட சுத்திட்டு இருக்க போறேன்?" "என்ன சார் உளறுறீங்கன்னா?" "இல்லப்பா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. எனக்கு ஏதோ பயமா இருக்குப்பா. நான் ரூ. 25,00,000 பணத்த வாங்குறதுக்கு தான்ப்பா அவன்ட்ட போனேன். இப்ப நீ பார்த்துட்டேன் வாங்கிட்டேங்கிற அந்த பணத்த காணோம்ப்பான்னா." 25, 25 அப்ப 50,00,000 ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, "சார், சார், சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தண்ணிய குடிங்க. அழுகாதீங்க. கண்ண தொடைங்க. நான் சொன்னத நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நம்ம திருவண்ணாமலை போயிட்டோம்னு சொல்லல. திருவண்ணாமலை இனிமே தான் போறோம்னு சொன்னேன். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு மாத்தி மாத்தி கேட்குது. உங்களுக்கு நோய் முத்திக்கிட்டே போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ரிலாக்ஸ் ஆகுங்க. நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம். உங்க ஃப்ரெண்ட பார்க்குறோம். பணத்த வாங்குறோம். சரியா?" அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஆனா லேட் ஆக்கணுமே என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சவரு, கரெக்ட்டா போற வழியில ஒரு மெக்கானிக் ஷெட்ல நிப்பாட்டி வண்டிய சர்வீஸ் பார்க்குற மாரி கொஞ்சம் லேட் ஆக்குறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆட்கள் கரெக்ட்டா இங்க மெக்கானிக் ஷெட்டுக்கே நம்ம ஃபாஃபாட்ட ஏடிஎம் கார்ட சைலன்ட்டா குடுத்துட்டாய்ங்க. "ஓகே மச்சான், இதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேங்கிறாரு." அன்னைக்கு நைட்டு கரெக்ட்டா திருவண்ணாமலையிலேயே ஒரு ஹோட்டல்ல ரீச் ஆயிட்டு தங்கிர்றாங்க. அவரோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம லிவிங்ஸ்டன் தான். அவர் அங்க இருக்க ஆசிரமத்தில தங்கியிருக்காருங்கிறது தெரிஞ்சு மறுநாள் நேரா அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்க 2 பேரும் பேசிட்டு நம்ம வடிவேலு அங்கிட்டு தனியா போயிருக்கும்போது நம்ம ஃபாஃபா சொல்றாரு, "சார் பாலக்காட்ல அவரோட பொண்ணு கிருஷ்ணவேணி இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்லயே கொஞ்சம் தங்க சொல்லிருங்க சார். எனக்கு இவர காணோம்னு சொல்லி வீட்ல தேடுவாங்களேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார்ன்னா." "ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நான் சொல்லிர்றேன். ஆமா கிருஷ்ணவேணி அவன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா?" அப்படின்னா, "ஆமா சார். ஏன் என்னாச்சுன்னா?" "குமாரு, கிருஷ்ணவேணி 2 பேருமே அவனோட பிள்ளைங்க இல்லப்பா. அவன் என் தங்கச்சிய தான் கல்யாணம் பண்ணியிருக்கானா?" ஆமா சார் சொன்னாங்கண்ணா." "என் தங்கச்சிக்கு குழந்தையே இல்லப்பா. குமார் பிறந்தப்பயே என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா. 2மே என்னோட குழந்தைங்கப்பா. அத அவன் குழந்தைங்க மாரி எடுத்து வளர்த்துட்டு இருக்கான்னு" சொன்னா, இவருக்கு அப்படியே ஒரு மாரி கண்ணு கலங்குறாரு. "எதுவும் தெரிஞ்ச மாரி நீ காமிச்சுக்காத." சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கரெக்ட்டா கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஃபா சொல்றாரு, "பேசிக்கிட்டே நீங்க பாட்டுக்கு காச வாங்க மறந்துறாதீங்க." அப்படின்னு சொன்னா, அது அந்த காச அவன் போன வாரமே என் அக்கவுண்ட்ல போட்டு விட்டுட்டான். நான் தான் அத மறந்துட்டேன்னா, நம்ம ஃபாஃபா தலையில அடிச்சுட்டு, "அட பாவி! உன் மறதினால நான் என்ன பாடுபட வேண்டியது இருக்குன்னு" நெனச்சுட்டு, சரி இங்கேருந்து கிளம்பலாமான்னு சொன்னா, அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துல போய், "ஏப்பா இங்க தங்கிட்டு போலாமா? எனக்கு என்னமோ இங்க தங்கிட்டு போன மாரி இருக்குன்னோனே." "சரி ரைட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்கேயே தங்குவோம்." நம்ம வடிவேலு அப்படியே ஃபீல் பண்ணி பேசுறாரு. "எல்லாத்தையும் மறக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது என் ஃப்ரெண்ட பார்த்துரணும்னு நெனச்சேன். பார்த்துட்டேன்ப்பா. எனக்கு அதே மாரி மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. ஒருத்தன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னால முடிஞ்சா ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு வாங்கி தர முடியுமாண்ணா?" ஒருத்தரோட ஃபோன் நம்பர் வாங்கி தரணுமா? மத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கலாம். எனக்கு அது ஈஸி தான். "யார் ஃபோன் நம்பர்ண்ணா?" "இல்லப்பா, என்னோட பழைய ஃப்ரெண்டு. ஒரு தடவ கோவத்துல அவன கண்டமேனிக்கு நான் திட்டிட்டேன். இப்ப அவன் வேற லெவல்ல பெரிய ஆளா இருக்கான். அதெல்லாம் அவன் மறந்திருப்பான். ஆனா இருந்தாலும் அவன்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டா என் மனசு ஆறிரும்ப்பான்னு" சொல்லிட்டு, அவர் யாரு என்னங்கிற டீட்டெயில் சொன்னா, அவரு மிகப்பெரிய ஜவுளி கடையோட அதிபரா இருக்காரு. இவர் எப்படியாவது அங்க போய் ஃபோன் நம்பர வாங்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு, அவரோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி, அங்க இருக்க மேனேஜர்ட்ட ஒரு வழியா ஃபோன் நம்பர் வாங்கிட்டாரு. "இந்தாங்க உங்க ஃப்ரெண்டு ஸ்ரீதரோட ஃபோன் நம்பரு. நீங்க பேசுங்க. நான் அதுக்குள்ள கோயில்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு நம்ம ஃபாஃபா கிளம்பிர்றாரு.
திருப்பிட்டு வந்த உடனேவே, "என்ன உங்க ஃப்ரெண்டுட்ட மன்னிப்பு கேட்டாச்சாண்ணா?" "மன்னிப்பு கேட்டாச்சுப்பா. இப்பதான்ப்பா மனசு நிம்மதியா இருக்குன்னு" சொல்லிட்டு, வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் சரக்க போடுறாங்க. சரக்க போட்டு என்ஜாய் பண்ணிட்டு, "சரிப்பா நம்ம கிளம்பலாமா மறுநாள் காலையிலன்னு" சொல்லி விடிஞ்சு எந்திரிச்சு வேகமா கிளம்புனா, இவர் வண்டி சாவிய காணோம்னு பதறி போய் தேடுறாரு. "என்னையா சாமி என்ன ஆச்சுன்னு?" கேட்டா, "என் வண்டி சாவி எங்க வச்சேன்னே தெரியல. வண்டி எவனோ அடிச்சிட்டானாண்ணா." "எப்பா பேக்ல இல்லன்னா வேற எங்க இருக்க போகுது? வண்டியில இருக்க போகுது. போய் பாருண்ணா." "இல்லையே நான் அப்படி வைக்க மாட்டேனேங்கிறாரு." "ஏப்பா இப்படி பயப்படுறா? போய் பாருப்பா" அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா வண்டியில இருக்கத பார்த்தோனே, "எப்பாடியா! நல்ல வேளைக்கு. ஒருவேளை ஞாபக மறதி தொத்து வியாதியா இருக்குமோ? உங்கள்ட்ட இருந்து என்ட்ட வந்துருச்சாண்ணா?" "என்னப்பா நீயே என்னைய கிண்டல் அடிக்கிறேன்னா?" "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க கிளம்பலான்னு" சொல்லிட்டு, நம்மளுக்கு 2 பேரும் மறுபடியும் கிளம்புறாங்க. கொய்யால இப்பதான் நம்மளுக்கு மரண ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு கோவை சரளாவ காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, மொத நம்ம ஃபகத் ஃபாசில திருடுறதுக்காக ஒரு வீட்ல கயிறு கட்டி இறங்கியிருப்பார்ல, அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, "சார் கரெக்ட்டா கொலைகாரன் இந்த வழியா கயிறு கட்டி தான் இறங்கியிருக்கான். இவன் திருடுன பைக்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எம்எல்ஏ பிஏவோட பையனோட பைக்கு. அந்த பைக்ல தான் கொலைகாரன் வந்துட்டு போயிருக்கான்." அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அங்க இறந்து போனது ஒரு ஜெயிலரு. இறந்து போறதுக்கு முன்னாடி அவருக்கு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. அதே ஃபோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் இல்லாம சிம்ம மட்டும் மாத்தி இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். ஆனா, அதுல பெரிய பயங்கரமான விஷயம் என்னன்னா, அது வந்து ஈச்சம்பட்டியில இருக்க ஸ்ரீனிவாசன்னு ஒருத்தரு. அவருமே பார்த்தீங்கன்னா, வயக்காட்டுல வச்சு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. அத விட இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா, நேத்து நைட்டு இதே நம்பர்ல இருந்து ஸ்ரீதர்ன்னு ஒருத்தருக்கு கால் போயிருக்கு. அவர் என்ன ஆனாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல சார்ன்னு காமிச்சா, கடைசியில அவரோட டெட் பாடியே நம்மளுக்கு கிடைக்குது. கொய்யால! அப்ப இதுவரைக்கும் இவர் சந்திச்ச அம்புட்டு பேருமே காலி. இப்ப இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கோயம்புத்தூருக்கு வராங்க. கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. அவன போய் பார்த்துட்டு போயிரலான்னு சொல்லிட்டு ஃபாஃபா சொன்னா, என்ன விசேஷம்னா, அவன் ஊர்ல திருவிழாவாம். அதனால வந்துட்டு போ சொன்னாங்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம நெட்வொர்க் கண்ணே வீடு தான். "டேய்! என்னடா ஞாபகம் மறதி உள்ள ஆள இன்னும் கூப்பிட்டுட்டே சுத்துற? எப்பதான்டா அந்த ஆள்ட்ட இருந்து ஏடிஎம் பின்ன வாங்க போறேன்னா?" "குடுடா எப்படியாவது வாங்குவோம். நானும் அதுக்கு தான்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா." 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா வழக்கம் போல சரக்கு அடிக்கிறாங்க. அப்பதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, நம்ம ஆளு மெடிக்கல் ஷாப்ல வாங்குனது தூக்க மருந்து. டெய்லிக்குமே சரக்கு அடிக்கிறேங்கிற பேர்ல நம்மளுக்கு தூக்க மாத்திரை கலந்து ஃபாஃபாக்கு குடுத்துட்டு நம்ம வடிவேலு சம்பவத்த பண்றாரு. இன்னைக்கு இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, தூக்க மாத்திரைய கலந்து குடுத்துட்டு, அவர் கரெக்ட்டா "சிவசெல்வமா, உன்கிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணுமே, வர முடியுமான்னு?" கேட்டா, "நீ யாருய்யா? நீ எதுக்கு என்ட்ட நேர்ல பேசணும்னு?" கேட்டா, "ஸ்வேதா தெரியுமாண்ணா?" "அப்படிலாம் யாரையும் தெரியாதுண்ணா. உன் பொண்டாட்டி நம்பருக்கு ஸ்வேதா யாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்புறேன். பார்த்துட்டு வரியாண்ணா?" "சார், சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நான் வர்றேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. இங்க ஃபோன வச்சுட்டு வந்துட்டு, உள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்ணனும், பாப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பஞ்சாயத்துல "யோடு சரிடா, அந்த ஃபோனையே தூக்கி போட்டேன்னா." "என்னாச்சு? என்ன பஞ்சாயத்துனா?" "வேற ஒருத்தனுக்கு இப்படி ராங் கால் பேசிப்புட்டேன். மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன தூக்கி போட்டேன்னா." "ஏப்பா அதுக்கு எதுக்குப்பா ஃபோன தூக்கி போடுற? சிம்ம தூக்கி போட்டா வேல முடிஞ்சுச்சுல்லண்ணா." "என்னது சிம்ம தூக்கி போட்டா வேல முடிஞ்சுச்சா? நீங்க எத்தன சிம்மு மாத்துனாலும் சரி, அந்த ஃபோன்ல ஐஎம்இஐ நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கும். அத வச்சு நம்ம எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு வந்துருவாய்ங்கண்ணா." அத கேட்ட உடனே இவர் அப்படியே மிரண்டு போயிர்றாரு. ஆஹா! இது தெரியாம நம்ம இத்தன நாள் சிம்ம மட்டும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே மயக்கம் போட்ட உடனே இவர் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. நம்ம திருவச்செல்வத்த கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவர் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கே வர சொல்லியிருப்பாரு. "சார் தெரியாம பண்ணிட்டேன் சார்ன்னா." "அது எப்புட்றா? உன் ஸ்கூல்லயே படிக்கிற ஒரு சின்ன குழந்தடா அது. அத உனக்கு இப்படி நாசம் பண்றதுக்கு எப்புட்றா மனசு வந்துச்சுன்னு?" சொல்லிட்டு, "உன் கூட ஒருத்தன் இருந்தானே, அவன் பேர் என்னன்னா?" "சார் அதெல்லாம் யாரும் கிடையாது சார்ன்னா." "மரியாதையா உண்மைய சொல்றா, அவன் பேர் என்னன்னு?" கேட்டா, "ராமுங்கிறாரு." ஃபோன்ல தேடி பார்த்தா, ராமு பட்டின்னு போட்டிருக்க. "இவன் தானா? இவன் தானா எல்லாத்தையும் டீல் பண்றவன்? சரி ரைட்டு. உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது கோட் வேர்ட் இருக்கான்னா?" "சார் அதெல்லாம் கோட் வேர்ட் கிடையாது சார். செய்யாது சார்ன்னா." "என்னைய உயிரோட விட்டுருங்க சார். நான் செஞ்சது தப்பு தான் சார்ன்னா." "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணோட அம்மாக்கு ஃபோன் பண்றேன். அவங்க உன்னைய மன்னிச்சுட்டாங்கன்னா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்லிட்டு, அங்க ஸ்வேதாவோட அம்மாக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணா, "மேடம், மேடம் நானு உங்க பொண்ணோட சார் திருச்செல்வம் பேசுறேன் மேடம்ன்னு" சொன்ன உடனே அவங்க டக்குனு ஃபோன கட் பண்ணிட்டாங்க. "உன்னைய அவங்க மன்னிக்கல போலயேப்பா" அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருந்தா, அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, அதே ஐஎம்இஐ நம்பர்லேருந்து இன்னொரு ஃபோன் நம்பருக்கு கால் போயிருக்கான்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா இவருக்கு திருச்செல்வத்துக்கு ஃபோன் பண்ண உடனேவே மொத்த போலீஸ் டீமும் அலர்ட் ஆகுது. அந்த ஃபோன் நம்பர் எங்க இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணுங்க. அவர் ஃபோன் பண்ண ஃபோன் நம்பர் தான் அடுத்து அப்ப மர்டர் ஆகப் போறது. அவர் எங்க இருக்காருன்னு ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, எல்லா போலீஸ் டீமும் நேரா இங்க கரெக்ட்டா ஸ்கூலுக்கு வந்து பாக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வடிவேலு அவர போட்டு தள்ளிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் நடந்த சண்டையில நம்ம வடிவேலு கையில வேற கிழிச்சிருக்கும். அதே மாரி இதுக்கு மேல இந்த ஃபோன வச்சிருந்தா பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவரு, அங்கேயே ஃபோன தூக்கி போட்டுட்டு நேரா இங்க ரூமுக்கு வந்தவரு, கரெக்ட்டா எதுவுமே தெரியாத மாரி ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குற மாரி கிடக்குறாரு. காலையில இவங்க பதறி போய், "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு நம்ம வடிவேல பதறி எழுப்பிட்டு வந்தா, "இல்லப்பா, காலையில மெல்ல வாக்கிங் போவோமேன்னு சொல்லிட்டு வந்தேன்.
எவனோ ஒருத்தன் என் ஃபோனை பிடுங்கிட்டு கையில் கத்தியால் கிழிச்சிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னோடனே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸாக விடுங்க, நான் என்னோட ஃபோனை தரேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை அவர் வச்சிருந்த ஒரு பழைய ஃபோனை கொடுக்குறாரு. சரி இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுங்க, டேய் போகிற வழியில் வேறு ஃபோன் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. இப்போ நம்ம கோவைசர்லாம் இங்கே விசாரிச்சுட்டே வந்ததில் நம்ம சிவசெல்வத்தை பற்றி விசாரிக்கணுங்கிறதுக்காக அது சம்மந்தப்பட்ட அந்த ஸ்வேதாவோட அம்மாட்ட கரெக்டாக வந்து விசாரிக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த சிவசெல்வமை பற்றி தெரியுமான்னு கேட்டால் அவங்க, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை மேம், நீங்களும் தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான உண்மையை சொல்கிறாங்க. அந்த சார் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்கிட்டலாம் தப்பாக நடந்திருக்காரு, அது எனக்கு தெரியலை, ஆனால் என் பொண்ணு வந்து அந்த ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு சொல்லிட்டு அழுதா, ஏய் ஒழுங்கா போய் படிக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் மிரட்டி அனுப்புனேன். அவ மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்ரெண்டு தன்யாவையும் பார்த்தீங்கன்னா இதில் இழுத்து விடுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு தன்யா காணாமல் போனதுக்கப்புறம் தான் இவன் என்கிட்ட எல்லா உண்மையை சொன்னான். அம்மா, தன்யா காணா போனதுக்கு நான் தாம்மா காரணம், நான் மட்டும் போனது இல்லாமல் அந்த சார் மிரட்டினாருன்னு சொல்லிட்டு தன்யாவையும் கூட்டிகிட்டு போனேன், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ தன்யா காணாவே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே இருந்தவங்க ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர்கிட்ட இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, இதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா பொண்ணோட கௌரவம் போயிருங்கிறதுக்காக நான் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட கோச்சிங்கே நிப்பாட்டிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் பொண்ணு மனசை தாங்காம தற்கொலை பண்ணி இறந்துட்டா மேடம். அவள் கடைசியாக எழுதின லெட்டர் இந்தா இருக்கு, அதை யார்ட்டையுமே நான் கொடுக்கல, இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா அதில் நம்மளுக்கு ராமுன்னு ஒரு பேர் எழுதியிருக்கே, அது யாருன்னு சொல்லி தெரியுமானா, இல்லை மேடம் எனக்கு யாரையும் தெரியாதுன்றாங்க. இப்போ நம்ம ஃபாஃபா போகிற வழியில தான் எங்கள் வீடுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஃபாவோட வீட்டுக்கு வடிவேலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க இவங்க அம்மா அப்பா கல்யாண ஃபோட்டோவை அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சுன்னு கேட்டால், உங்களுக்கும் ஏப்ரல் 17 தான் கல்யாணமா, எனக்கே அன்னைக்கு தான் கல்யாணம் ஆனிச்சுன்னா பரவாயில்லையே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கேனா, அந்த வாழ்க்கையை என்னால் மறக்கவே முடியாதுங்க, அன்னைக்கு தான் என் ஒய்ஃபோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சோம்னா நம்ம வடிவேலோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டராக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹராஸ்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க தான் பேசி அந்த பிள்ளைங்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே டைரியில் நோட் பண்ணிட்டு இவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நாளடைவில் இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் அதிகமானதில் இவங்களுக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம்னா இந்த ஞாபகம் மறதிக்கு மட்டும் நம்மள்ட்ட வைத்தியமே கிடையாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும், ஒரு நாள் அவங்களையே மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தா சாட்சி சொல்கிறதுக்காக இவங்க போகும்போது அவன் யாருன்னே தெரியலேன்றாங்க. இதனால் இவங்க ரொம்பவே மன உளைச்சலாகி இந்த டைரியில் எல்லாரை பற்றி எழுதிட்டு இதை நம்ம வடிவேல்கிட்ட கொடுத்துட்டு, இவங்கெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க, இவங்களை கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலனாலும் இவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அப்படி டைரியில் எழுதியிருந்தவங்களையா தான் வடிவேலு தேடி தேடி போய் ஒவ்வொரு ஆளையாக இப்போ கொலை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது ராமுங்கிற ஒருத்தர். நம்ம ஃபாஃபாவும் வடிவேலும் சரி இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புனா வண்டியில் வரும்போது ஃபாஃபா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாரு, பேசாமல் இந்த திருட்டு தொழிலை விட்டுறலான்னு சொல்லி இருக்கே சார் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம்டா, நல்ல முடிவாக எடுத்திருக்கேன்னு பேசிட்டு போனால் கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் எங்கடா இருக்குன்னு கேட்டால், ஏமா இப்போ பாதி தூரம் சார் வந்துட்டோமா, எதுக்குமா ஃபோன் அடிச்சேன்னா, சாமி படத்துக்கு முன்னாடி உன் பேரை போட்டு 10 லட்ச ரூபா செக் இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே இவர் சடனாக பிரேக் அடிச்சுட்டு, என்னம்மா சொல்கிறேன்னா, ஆமாண்டா சார் தாண்டா வச்சுட்டு போயிருக்காருனா, நீ ஃபோனை வைமான்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் செஞ்சுருக்கீங்க, அம்மா சொன்னாங்க 10 லட்ச ரூபா செக் இருக்குன்னா, நீ மாறணும்னு நினச்சிடலடா, அதுக்காக தான் நீ மாறிடு, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருந்துச்சு. இவரையா நம்ம ஏமாத்துறோம்னு சொல்லி நினச்சோன்னு, சரிடா கோயம்புத்தூர்ல ஒரு ரூமை போட்டுருவோம், நம்ம நாளைக்கு காலையில் கிளம்பி போவோம்னா, சார் நைட்டு தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே தங்கியிருக்கலாம்னா, நைட்டு பார்ட்டி இருக்குல்ல, இன்னைக்கு உன்னோட ட்ரீட்டு, மரியாதையாக கோயம்புத்தூரில் ரூம் எடுப்போம், அப்படின்னா தான் நான் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்னைக்கு நைட்டை கோயம்புத்தூரில் ரூம் எடுக்கிறாங்க. இங்கே ரூமுக்கு வந்தோடனே வழக்கம் போல் மீதி இருக்க அந்த ராமுங்கிறவனுக்கும் நம்பருக்கு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு, இவர் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ ரெடி ஆகிருன்னு சொன்னோம்னா, இவர் எதிர்பாராத விதமாக அவர் பர்ஸை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிம் கார்டு விழுகுது. அந்த சிம் கார்டு என்ன இத்தனை விழுகுது அப்படின்னு சொல்லி யோசிச்ச உடனே டக்குன்னு இவர் கெஸ் பண்ணி பார்க்குறாரு. ஓ அப்போ சிம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தான் இவர் பேசிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோன் பிரச்சனைன்னு ஃபோனை இவர் தூக்கி போட்டார். இவர் யார் என்னன்னு சொல்லிட்டு வேகமாக இவரோட வாட்ஸ்அப்பில் நோண்டி பார்த்தோம்னா, இவர் கடைசியாக அந்த ராமுங்கிறவனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனதை கேட்டுறாரு. எனக்கு 13-14 வயசில் ஒரு சின்ன பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, வீட்டு வேலைக்கு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கு நைட்டு வந்து பார்க்குறேன், உன்னைய நீ சொல்கிற இடத்துல மீட் பண்ணுறேன், எனக்கு ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனதற்கு. இதை கேட்டோடனே இவர் மிரண்டு போயிடுறாரு. டக்குன்னு வடிவேல் வந்தோடனே சரி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம்குள்ளே போயிட்டு வந்தால் வழக்கம் போல் நம்மளுக்கு மயக்க மருந்தை கலந்து வச்சிருக்காரு சரக்கில். அது எதுவுமே தெரியாமல் நம்ம ஃபாஃபா டக்குன்னு அந்த சரக்கு எடுத்து அடிச்சுட்டு,
சரி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அம்மாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துட்டு போனா அதில் வீடியோ கேமராவை ஆன்ல வச்சிருந்திருப்பாரு. எடுத்து பார்த்தா இவர் மருந்த கலந்த சரக்க தான் நம்ம குடிச்சிருக்கோங்கிறது தெரிஞ்ச உடனே கஷ்டப்பட்டு உமட்டி வாந்தி எடுத்துட்டு இங்க ரூமுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே தூங்குற மாதிரி மயங்கி விழுந்துடுறாரு. சரி பையன் தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு இவர் ஒரு கேபை புக் பண்ணி கிளம்பணும்னா இவர் கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு கரெக்டாக இவர் சொன்ன லொக்கேஷனுக்கே அங்கே போய் நின்று பார்க்குறாரு. நம்ம வடிவேலு அந்த கேட்டு வாசல்ல ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. ஃபோன் அடித்தாலுமே அட்டன் பண்ணல, அங்கே யாருமே வரவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கேபை பிடிச்சிட்டு இங்கே ரூமுக்கு வந்தோம்னா இவருக்கு முன்னாடி வேகமாக நம்ம ஃபாஃபா வந்து டக்குன்னு ரூமில் படுத்து தூங்கிறாரு. மறுநாள் காலையில் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு நீ உடனே இங்கே ரூமுக்கு வாடானா இங்கே வந்தோடனே என்னடா சொல்கிற, ஆமாடா இந்த ஆள் மோசமான ஆள்டா, 14-15 வயசு பொண்ணு சின்ன குழந்தைகள்லாம் கேட்குறாடா, நான் கெட்டவன் தான்டா, ஆனால் இந்த மாதிரி கேவலமானவன்லாம் உயிரோடே இருக்கக்கூடாதுடா, இவனை என்ன பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குன்னு இல்லை, அங்கே நான் இவரை கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ பின்னாடியே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து சரிடா, அங்கேயே இருந்தாலும் புதைச்சிடுவோன்னு சொல்லிட்டு இவர் காரில் நம்மளுக்கு வடிவேலை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆமாம் தயாவை எங்க அப்படின்னு கேட்டால் அவன் சரக்கு வாங்க போயிருக்கான், சரக்கு வாங்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு லொக்கேஷன் அனுப்பிட்டேன், அவன் வந்துடுவான் அப்படின்னு சொன்னோம்னா இவர் காரில் போயிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு கரெக்டாக அந்த வாட்ஸ்அப் உள்ள இருக்க இமேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ராமுவோட வாட்ஸ்அப்பில் இருக்க இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அவர் ஃப்ரெண்டு கணேசனோட காரில் தொங்குற பொம்மை. அந்த பொம்மையை பார்த்த உடனேவே இவருக்கு அப்படியே டவுட் ஆயிடுச்சு. ஓ ஒருவேளை இவன் தான் அவனான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு நைட்டு கரெக்டாக அந்த இடத்துல இவர் நின்றுட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பார். ஆனால் அதே இடத்துல வந்த நம்ம சரவணன் தான் பார்த்தீங்கன்னா ஆஹா இந்த ஆள் இதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு வேணும்னே பார்த்தீங்கன்னா இவரை பார்த்துட்டு தான் அங்கே வராமல் அங்கே திரும்பி போயிருப்பாரு. இங்கே நம்மளுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஹவுஸில் வண்டியை நிப்பாட்டினோன்னே வடிவேலு இவன் தானோங்கிற டவுட்டில் ஃபோன் அடித்தா என்ன சார் கடைசியாக நான் தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க போலன்னா, ஏண்டா சின்ன குழந்தைகள்லாம் இப்படி பண்றியாடா பாவின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 பேருக்கு இடையில பயங்கரமாக சண்டை நடந்தா நம்ம சரவணை இவரை அடிச்சு கட்டி போட்டுட்டு தயாவை பொறுத்தளவுக்கு இந்த கதையில நீ தாண்டா வில்லேனா, தயாக்கு நீ பண்ற விஷயம்லாம் தெரியுமானா, அவன் இதுக்கெல்லாம் சரி வர மாட்டான் லூசு பைய, அவன் இந்த அளவுக்கு ஒருத்த கிடையாது, ஆனா நீ இப்ப வில்லேங்கிறதுனால உன்னை அவன் கையாலேயே கொல்ல வைக்கிறனா இல்லையானா பாருன்னு சொன்னா கரெக்டா நம்மளுக்கு தயா வண்டியில வந்துடுறாரு. ஓடுறா தயா இவனை, இதுக்கு மேல இவன் உயிரோடய இருக்கக்கூடாதுன்னா நம்ம தயா வேகமா கட்ட ஊத்து விட்டா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமானா, அந்த ஆள் பண்ணது மட்டும் இல்ல எனக்கு நீ பண்ணதுன்னு தெரியுண்டாங்கிறாரு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்ம வடிவேல கரெக்டா கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே தயாக்கு ஃபோன் பண்ணி அதை அப்படியே லைன்லயே வச்சிருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசுங்க எல்லாத்தையுமே தயா கேட்டுட்டாரு. அதனால அக்யூஸ்டே நம்ம சரவணன் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிடுச்சு. நம்ம சரவணனுக்கும் தயாக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கரெக்டா அங்க போலீஸ் கோவை சரளா டீம் மொத்தமா வந்து இறங்கினா அதுக்குள்ள நம்ம வடிவேல பாத்தீங்கன்னா அங்க நம்ம சரவணன் என்ற ராமுவை கழுத்திலேயே கத்தி இறக்கிட்டாரு. கோர்ட்ல கூட்டிட்டு போய் நிப்பாட்டினா, சார் இதெல்லாம் செஞ்சது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையானா, சார் இந்த உலகத்தையே என்னால் திருத்த முடியுமான்னு சொல்லி தெரியல, என் கண்ணு முன்னாடி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாவம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச தண்டனையை கொடுத்தேன் அவ்வளவுதான் சார். சரி ஓகே, இவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் வைங்க, நம்மளுக்கு தயாவுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு உதவுனதுனால அவரையுமே ரிமாண்டில் வைங்க, 15 நாள் கழிச்சு என்னன்னு சொல்லி முடிவெடுக்கலான்னு கூட்டிகிட்டு போனால் அப்போ நம்மளுக்கு மறுபடியும் மரண ட்விஸ்ட்டை காட்டுறாங்க. நம்ம வடிவேலு கேட்குறாரு, ஃப்ரெண்டை தாங்கையாலேயே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கியான்னு கேட்டால், சேச்சே அந்த பொறுக்கியை கொன்னதை நினச்சி நான் பெருமைப்பட்டுட்டு இருக்கேன்னா அப்போ தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஃபாஃபா தான் பார்த்தீங்கன்னா அவன் சங்கில் கத்தியை இறக்கியிருப்பாரு. அதே மாதிரி ஆமாம் நான் முத உங்களை பார்க்குறப்ப சங்கிலியில் கட்டி போட்டுருந்துச்சு அப்படின்னு காமிச்சா, நான் முத கொல்ல போனதே ஒரு ஜெயிலர்டா, அந்த ஜெயிலருக்கு நான் எனக்கு நடந்த சண்டையில் அவன் நீ சங்கிலியால் கட்டி போட்டேன், நீ வந்து தான் என்னை காப்பாற்றின, நீங்கள் ஏன் என்னை விட்டுட்டு தப்பிச்சு போகலை, நீங்கள் நினச்சிருந்தா எப்பயோ தப்பிச்சு போயிருக்கலாமேன்னா, நீ ஏதோ எனக்கு தேவைப்படுவேன்னு சொல்லி தோணுச்சு, ஆனால் அதே மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த படத்தை இனிதே முடிக்கிறாங்க நண்பா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், உங்களோட பிள்ளைங்கள்ட்ட தயவு செய்து மனசு விட்டு பேசுங்க. அது பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அப்யூஸ் நடக்குதா, எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லு அப்பாட்ட சொல்லு, நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் செருப்பால் அடித்த மாதிரி சொல்லுங்கள், நீ விருப்பம் இல்லாமல் எந்த வித பொண்ணையும் தொடக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.